அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எண்ணகம் சேனல். நான் உங்க எட்வின். என் அகமும் புறமும் ஆனந்த பூங்காற்றிலே மிதந்து ஊஞ்சல் ஆடுதம்மா, உளம் நெகிழ உன்னை பாடுதம்மா. என்னை ஈன்ற அன்னையே, என்றும் பாடுவேன் உன்னையே, இப்படிக்கு தாய். அன்பிற்கினியவர்களே, ஒரு அரசரிடம் வித்தியாசமான புகார் மனு ஒன்று வந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு குழந்தை, அந்த ஒரு குழந்தையை என்னுடைய குழந்தை என்று இரு தாய்கள் வந்திருக்கிறார்கள். அரசர் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு வித்தியாசமான புகார் இது. அதுக்கான சரியான சொல்யூஷனும் கொடுக்கணும். மன்னரிடம் வந்துவிட்டால் மன்னர் கட்டாயம் அதற்கான தீர்ப்பை சரியான முறையிலே கொடுக்க வேண்டும். அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது அக்காலத்திலேயே இருந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கையிலே அந்த ராஜாவானவர் அந்த கேஸை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாளைக்கு இதோட தீர்ப்பு என்னன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா வீட்டுக்கு போயிடுறார். அதாவது அவரோட அரண்மனைக்கு போய் விடுகிறார். அங்கே இரவு முழுவதிலும் இந்த ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு குழந்தை, இரு தாய்கள். இதற்கான தீர்ப்பை நாம் சரியாக வழங்காவிட்டால் நாம் அனைவரின் முன்பாக ஒரு விதமான ஏளனத்திற்கு உள்ளாவோமே என்கின்ற அந்த கருத்தையே மனதில் வைத்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன செய்வதென்று. அப்பொழுது கன நேரத்திலே அவருக்கு உதயமானது ஒரு தீர்ப்பு. உடனடியாக தன்னுடைய காவலர் ஒருவரை வரவழைத்து, நாளைக்கு சரியாக குறிப்பிட்ட இந்த நேரத்திலே இந்த வழக்கு என் முன்பாக வர வேண்டும் என்று சொல்லிவிட்டார். உடனடியாக அதை பற்றிய செய்திகளும் ஆங்காங்கே பரவ தொடங்கியது. அடுத்த நாள் தீர்ப்புக்காக அந்த இரு அந்த தாய்களும் வந்திருந்தார்கள். அவர்கள் முன்பாக பார்த்தீர்களேயானால் அந்த குழந்தை, அந்த அழகிய குழந்தை எடுத்து ஒரு தகன மேடை மாதிரி ஒன்று இருக்கு. அந்த மேடையிலே அந்த குழந்தை படுக்க வைக்கப்படுகிறது இரு தாய்களுக்கும் முன்பாக. அப்பொழுது ராஜா யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு தீர்ப்பை அளிக்கிறார். இங்கே எனது முன்பாக இரு தாய்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஒரு குழந்தை, இதை எப்படி முடிப்பதென்று எனக்கு தெரியவில்லை. ஆதலால் நான் இரு தாய்க்கும் சரிசமமாக இக்குழந்தையை வெட்டி பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துள்ளேன். இதில் யாருக்காவது ஆட்சேபனை இருக்கிறதா என்று அந்த அரசர் கேட்கிறார். யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை, அந்த இரண்டு தாய்களும் உட்பட. இதிலே உண்மை தாய் யார் என்பதை அறிய அங்கே அவருக்கு அருகாமையில் நின்றிருந்த வீரரை அழைத்து அந்த வாளை எடுத்து இக்குழந்தையின் உடலை சரிபாதியாக வெட்டி இத்தாய்களுக்கு வழங்குமாறு உத்தரவிடுகிறார். அந்த வீரரும் அந்த வாளுடன் சென்று அந்த குழந்தையை வெட்டுவதற்காக ஓங்குகிறார். அப்பொழுது உண்மை தாய் ஓடி அந்த வீரரை தடுத்து நிறுத்தி, வீரரே, இக்குழந்தை எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வளர வேண்டும் என ஆசைப்படுகிறேன். ஆகையால் இக்குழந்தை அந்த தாய், இன்னொரு தாய் இருக்கிறார்கள் இல்லையா, அவருக்கே இக்குழந்தையை நீங்கள் வழங்கி விடுங்கள் என்று கூறி கதறி அழுகிறாள். கொன்று விடாதீர்கள், கொன்றுவிட்டால் திரும்ப இக்குழந்தை யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி பயங்கரமா கதறி அழுகுறாங்க. இதை பார்த்த ராஜாவுக்கு அப்போதான் தோணுது, இவங்க தான் உண்மையான தாய் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய இந்த தாய்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த தீர்ப்பை முடிச்சது. அந்த பொய்யான தாயா வேஷம் போட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு மரண தண்டனையும் வழங்கி தீர்ப்பளிக்கிறார் இந்த ராஜா. அன்பிற்கினியவர்களே, இதுதான் ஒரு உண்மை தாயின் முகம். இந்த உண்மை தாயின் முகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நம்மளுடைய இந்த கஷ்டங்களை எல்லாம் தன்னுடைய கஷ்டமாக எடுத்துக்கொண்டு நமக்கு சந்தோஷத்தை மட்டுமே தருகின்ற ஒரு பெருமை மிக்க தாயாக நம்மளுடைய அனைத்து தாயும் திகழ்கிறார்கள். அந்த தாயினுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டவர்களாக குறைந்தபட்ச உதவிகளையும் நன்மைகளையும் நம்மளுடைய தாய் அனைவருக்கும் செய்வோம். நன்றி, வணக்கம்.